மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் தமிழர் ஒருவர் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக வென்றுள்ளார். அவர் யார், சாகசங்கள் நிறைந்த அவரது பின்னணி என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல்களில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக போட்டியிட்டு வென்ற தமிழர் இவர்தான். மும்பை மாநகரில் உள்ள சியோன் கோலிவாடா தொகுதியிலிருந்து பாஜக சார்பில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக வென்றுள்ளார் தமிழ்ச்செல்வன். தமிழகத்தில் புதுக்கோட்டை அருகிலுள்ள கரம்பக்குடியில் பிறந்த இவர் 1980களிலேயே மும்பைக்கு குடிபெயர்ந்து விட்டார். அங்கு ரயில்வேயில் பார்சல் பிரிவு பணியில் இருந்த இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்தியாவையே அதிர வைத்த நிகழ்வு. 2008 நவம்பர் மாதம் 26 இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். அன்று மும்பையில் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் உள்ளேயே இருந்த பார்சல் அலுவலகத்தில் இருந்தார் தமிழ்ச்செல்வன். குண்டு சத்தங்களை கேட்டதும் வெளியே வந்து பார்த்தபோது பயங்கரவாதிகள் கசாப்பும் இஸ்மாயிலும் சரமாரியாக சுட்டுத் தள்ளியதை பார்த்து அதிர்ந்து போனார் தமிழ்ச்செல்வன். சில நொடிகளில் சுதாரித்துக் கொண்டு குண்டு பாய்ந்து துடித்துக் கொண்டிருந்தவர்களை சற்றும் அச்சமின்றி மீட்டு பார்சல் கொண்டு செல்லும் தள்ளுவண்டியில் வைத்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் தமிழ்ச்செல்வன். இவரை பார்த்து மற்றவர்களும் உதவிக்கு வந்தனர். அந்த ஒரே நாளில் தமிழ்ச்செல்வன் காப்பாற்றிய உயிர்களின் எண்ணிக்கை மட்டும் 36. உயிரை துச்சமாக மதித்து செய்த சாகசத்தால் ஒரே நாளில் மும்பையின் ஹீரோ ஆனார் தமிழ்ச்செல்வன். கேப்டன் என்ற அடைமொழியும் இவரது பெயருடன் சேர்ந்து கொண்டது. 2009 அரசியலில் இணைந்த இவர் மாநகராட்சி கவுன்சிலராக போட்டியிட்டு வென்றார். 2014, 2019 ஆண்டுகளில் சியோன் கோலிவாடா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வென்ற தமிழ்ச்செல்வனுக்கு தற்போது மூன்றாவது முறையாக வெற்றிக்கனியை பரிசளித்துள்ளனர் சியோன் கோலிவாடா மக்கள். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.